ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபேவரட்டான யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து நான் ரேட் பண்ண போகிறேன். ஸோ ரேட் பண்ணுறதுக்கு வந்து டயர் மேக்கரில் ஒரு டயர் லிஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 4 கேட்டகரி வந்து நான் போட்டிருக்கேன். பக்கா, மாஸ், சுமார், அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்க யூடியூபர்ஸ்லாம் வந்து எந்த கேட்டகரியில் வராங்கன்றது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஜேகே, அப்புறம் மன்னிச்சோ, யூடியூப் சத்யா 3 பேருமே வந்து பக்கா மாஸில் போடுறேன். ஸோ இந்த 3 பேரோட கண்டென்ட்மே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க எப்போ வீடியோ போட்டாலுமே வந்து அன்றைக்கே வந்து வீடியோ பார்த்துருவேன். ஸோ இவங்க 3 பேருமே வந்து அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜேகே வந்து 2 இயர்ஸ் பேக் ஒரு ஈவில் ஜேகே, அப்புறம் தூக்குதுறை, இந்த மாதிரி கேரக்டரை வச்சு பண்ண சீரிஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஜேகே வந்து போடுற மற்ற என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்மே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேம் பிளே வித் கமெண்ட்ரி வீடியோஸ், அதுக்கப்புறம் ரெடிட் ரீகேப், அப்புறம் வந்து Q&A செஷன் எல்லாமே பிடிக்கும். அடுத்து மணிச்சோட கண்டென்ட்ஸுமே எனக்கு எல்லாமே வந்து பிடிக்கும். ஸோ மணிச்சோ ரீசெண்டாக போட்ட கமலுடன் மோது விமலுடன் மோதாது இந்த வீடியோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மணிச்சோ போடுற வீடியோஸ்மே வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஸோ யூடியூப் சத்யாவோட வீடியோஸ்மே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மற்றவங்க போடுற என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லேருந்து யூடியூப் சத்யா அது வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து வித்தியாசமாகவே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சத்யா போட்ட NFS மோஸ்ட் வாண்டட் கேம் பிளே வீடியோஸ், சத்யாவோட ஒமிக்கல் சீரிஸ், அப்புறம் டின்னர் வித் சத்யா எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால் வந்து ஸ்டார்டிங்கே அவங்க பக்கா மாஸ் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெம்பிள் மங்கீஸ் போகலாம். டெம்பிள் மங்கீஸ் எனக்கு வந்து பக்கா மாஸில் தான் கொடுப்பேன். ஸோ யூடியூப்பில் வந்து தமிழில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக டெம்பிள் மங்கீஸோட வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாகவே யூடியூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக இப்போ மெட்டா மங்கீஸ் வந்து சேனல் ரொம்பவே நல்லா பண்ணுது. ஸோ மெட்டா மங்கீஸை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளிப். ஸோ ஃப்ளிப் வந்து நான் மாஸ் கொடுக்குறேன். ஸோ சர்சகா அப்புறம் குருபாயோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து போடுற மூவி ரிவ்யூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ குருபாய் சேனலில் ரேண்டமாக பேசுகிற டாபிக்ஸுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், சினிமாவை பற்றி பேசுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சித்து விலாக்ஸ். ஸோ விஜய் சித்து விலாக்ஸ்க்கு வந்து பக்கா மாஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க போடுற விலாக் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ விஜய் சித்து அப்புறம் அர்ஷத் கானோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ விஜய் சித்து விலாக்ஸில் வர அந்த மொட்டமாடி பாட்டி வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஸோ விஜய் சித்து வந்து சினிமாவில் என்டர் ஆகிட்டார். ஸோ வந்து டைங்கர்ன்ற ஒரு படம் வந்து டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பரிதாபங்கள். ஸோ பரிதாபங்கள் வந்து நான் மாஸ் கொடுக்குறேன். பரிதாபல் சேனல் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கோபி சுதாகர், அப்புறம் டிராவிட் அவங்களோட காமெடி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க சூஸ் பண்ணுற டாபிக்ஸுமே வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும், காமெடி எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஜிகே. ஸோ மிஸ்டர் ஜிகே வந்து நான் பக்கா மாஸ் தான் கொடுப்பேன். ஸோ மிஸ்டர் ஜிகே போடுற இந்த சயின்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸை பற்றி அவர் போடுறது, ஸ்பேஸை பற்றி அதுக்கப்புறம் மற்ற ஃபிசிக்ஸோட டாபிக்ஸ் எல்லாமே போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். மிஸ்டர் ஜிகே போடுற இந்த ESP எபிசோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ESP எபிசோட்ஸில் வந்து வாட்ஸ்அப்பில் அப்புறம் மற்ற ஃபேஸ்புக்கில் வந்து என்னென்ன தப்பான நியூஸ்லாம் போயிட்டுருக்கோ அதை வந்து அவர் இந்த மித்தெல்லாம் வந்து ப்ரேக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுவார். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ்டர் ஜிகே வந்து ரீசெண்டாக அந்த மூவி மேன்ற ஒரு சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் போடுற ஒரு மூவி ரிவ்யூஸ்மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கை ஸ்கில்ஸ். ஸோ கை ஸ்கில்ஸ் வந்து நான் பக்கா மாஸ் கொடுக்குறேன். ஸோ கை ஸ்கில்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோஃபிக் அப்புறம் லியோ அவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரீசெண்டாக வந்து கை ஸ்கில்ஸில் வந்து லியோ வெளில போயிட்டார். ஸோ டாபிக் மட்டும்தான் இப்போது வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் போடுற அந்த தேர்ஸ்டே தக்குரீஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மற்ற டாபிக்ஸை பற்றி அவர் பேசுகிறதுமே நல்லாயிருக்கும். ஸோ போன இயர் ரெண்டில் வந்து டாபிக் அப்புறம் வந்து தோழர் நெக்ஸ்ட் ஒரு 2 பேரும் ஒரு மீட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிருக்கும்போது அவரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து சிவபரணியோட சேனல். ஸோ சிவபரணி உதயசெல்வன் இவரோட சேனலுமே நான் பக்கா மாஸ் கொடுக்குறேன். ஸோ மொபைல் பற்றி நம்ம ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அவர் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்களா, உங்கள் மொபைல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பிராண்டில் இருக்க மொபைல்ஸோட பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ டீமில் இருக்க எல்லாருமே வந்து நிறைய பேசுவாங்க. நீங்கள் ஸோ சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து MT&ஓட சேனல். ஸோ MT&க்கு வந்து நான் மாஸ் கொடுக்குறேன். ஸோ MT&, போடுற அந்த மூவி ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஸோ மற்ற என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சினிமா டிக்கெட் சேனல் பார்க்கலாம். ஸோ சினிமா டிக்கெட் சேனல் தான் சுமார் கொடுக்குறேன். ஸோ சினிமா டிக்கெட் இந்த சேனலில் வந்து ஸோ படத்தை பற்றியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸோ சினிமா ரிலேட்டடாக படத்தில் இருக்க எல்லாத்தையும் பற்றி வந்து பேசுவாங்க. ஸோ போன இயர் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ண நிறுத்திட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்டு சேனல் பார்க்கலாம். ஸோ குக்டு சேனல் வந்து நான் சுமார் கொடுக்குறேன். ஸோ குக் சேனலில் வந்து அவங்க ஸோ குக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ மூவிஸ், புது மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவங்க கொலாப் பண்ணி அந்த மூவிஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த சீரீஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் ரைஸ் இப்போ பண்ணுறாங்கன்னா சிக்கன் இல்லாமல் எப்படி சிக்கன் ரைஸ் பண்ணுறதுன்னு அந்த ஸோ அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இல்லாமலே வந்து எப்படி குக் பண்ணுறாங்கன்ற ஒரு சீரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சேனல் வந்து மட்டை ஊறுகாய். ஸோ மட்டை ஊறுகாய் வந்து நான் மாஸ் கொடுக்குறேன். மட்டை ஊறுகாய் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு படம் சினிமாவை பற்றின சேனல் தான் இது. ஸோ ஹிட்டான படம், அப்புறம் ஃப்ளாப்பான படம், இல்லை சினிமாவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து காமெடியாக வந்து பேசுவார். ஸோ மட்டை ஊறுகாய் சேனல் நீங்கள் பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து VP ஃபன் ஃபேக்ட்ரி.
ஸோ விவி ஃபன் ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக நான் பக்கா மாஸ் தான் கொடுப்பேன். ஸோ வினோத் அவர் பண்ணுற ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அவர் பொண்ணோட அவர் பண்ணுற எக்ஸ்பிளைன் வீடியோஸ், ஸோ அவங்க ரீசெண்டாக இப்போ போன மலேசியா vlog எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அப்புறம் அவர் பண்ணுற அந்த ஃபுட் கம்பேரிசன், ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து கம்பேர் பண்ணுறது, அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக் சேனோட சேனல் வந்து பார்க்கலாம். ஸோ டெக் சேனல்லே அவர் வந்து மொபைல் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ஸோ கேஜெட் ரிவ்யூஸ்லாம் வந்து போடுவார். ஸோ அவர் கேஜெட் ரிவ்யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காசிஸ் கார்னரோட சேனல் பார்க்கலாம். ஸோ காசிஸ் கார்னர் சேனல் வந்து நான் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ சேனலில் அவர் போட்டிருந்த ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸை பற்றி வந்து பேசினார். அது ரொம்ப நல்லா இருந்தது. இவர் எடுத்து பேசுகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து இன்டெப்த்தாக வந்து ரிசர்ச் பண்ணி வந்து பேசுகிறாரு. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் சேனல் வந்து செகண்ட் ஷோ பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஷோ வந்து நான் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறது நான் வீடியோஸ் பார்க்குறேன், ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் நான் பார்க்கல. ஒரு ரீஸ்டாராக திருப்பி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கொடுக்குற மூவி ரிவ்யூஸ் வந்து எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ ரீசெண்டாக போட்டிருந்த பராசக்தி ரிவ்யூவில் கூட சென்சார் போர்ட்டில் இருக்க இஷ்யூலாம் பற்றி சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாவோக்கோட சேனல் பார்க்கலாம். ஸோ மாவோக்கு வந்து நான் மாஸ்க் கொடுக்குறேன். இதுமாதிரி கேட்டுக்கும் வந்து மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ கேட் போடுற இன்ஸ்டாகிராம் ரீல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் மற்ற ரேண்டமாக போடுற என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மாவுக்கு வந்து ரீசெண்டாக எந்த வீடியோஸும் போடலை, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆனால் அவர் முன்னாடி போட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ மாவோக்கு அப்புறம் கேட் வந்து ரீசெண்டாக அவங்க பண்ண கொலாபரேஷன் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கள் சேனல் நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ராகேஷ் அண்ட் ஜென்னி. ஸோ ராகேஷ் அண்ட் ஜென்னி வந்து நான் பக்கா மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ ராகேஷ் அண்ட் ஜென்னி வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டாக இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. அதேமாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிக் பாஸ் நீங்கள் எந்த எபிசோடு பார்க்கலனாலும் இவங்க வீடியோ பார்த்தாலே போதும், அந்த பர்டிகுலர் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதேமாதிரி என்டர் காமெடியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கண்ணு சேனல். ஸோ சாமிக்கண்ணு வந்து நான் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இன்பா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே வந்து சேர்ந்து பேசுகிற அந்த பாட்காஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சினிமா, அதுக்கப்புறம் வந்து மற்ற ரேண்டம் டாபிக்ஸ் எடுத்து பேசுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கட் ஸ்வீட் டீ சேனல். ஸோ இவங்க வந்து சுமார் கொடுக்குறேன். ஸோ இவங்க சேனலில் வந்து கப்பலாக அவங்க வந்து 2 பேரும் வீடியோஸ் போடுவாங்க. ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டு இன்னொருத்தவங்க வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸோ 2 பேரும் வந்து கேம்ஸ்லாம் வச்சு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை அவங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக அவங்களோட வீடியோஸ் பார்க்குறதில்ல. ஸோ வச்சிருக்க லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக பிளாக் ஷீப் வச்சுருக்கேன். பிளாக் ஷீப் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போடுறேன். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து இன்னும் சில சேனல்ஸ் இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன். பிளாக் ஷீப் வந்து நான் ஸ்மைல் சேட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போ அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிளாக் ஷீப் டீம் அவங்க பண்ண ஸ்டேஜ் ட்ராமா, நவயுக ரத்த கண்ணீர்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் வந்து அவங்க உருவாக்க போகிறேன்லாம் வந்து சொன்னாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பண்ணும்போது வந்து பிஎஸ் வேலி ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அதேமாதிரி மரம் வந்து உங்கள் பேரில் வந்து நடுவோன்னு சொன்னாங்க. பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் வந்து இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்டகரியில் நான் போடுற சேனல்னால் வந்து டெக் சூப்பர் ஸ்டார். ஸோ டெக் சூப்பர் ஸ்டார் அப்புறம் டெக் பாஸில் நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ சிட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு வீடியோ போட்டு வந்து அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஆனால் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அவங்களுக்கு வியூஸ் போகுதுன்னே தெரில. அப்புறம் இந்த கேட்டகரியில் வந்து பிரியாணி மேன், அப்புறம் வந்து இர்ஃபான் ஃபியூ 2 பேரையும் ஆட் பண்ணலாம். ஸோ பிரியாணி மேன் வந்து அவர் சேனலில் அவர் சொல்கிறது மட்டும் தான் கரெக்டுன்ற மாதிரி பேசுவார். ஸோ அவர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இர்ஃபான் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணது, ஸோ மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அதுலேயும் வந்து அவங்க பிஹேவ் பண்ணது, ஸோ ஹாஸ்பிட்டல் அப்புறம் நடந்த இஷ்யூ. ஸோ இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் போட்ட யூடியூபர்ஸ் எல்லாமே கம்மி தான். ஸோ முன்னாடி நான் ஃபாலோ பண்ண யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த ஆட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரீசெண்டாக இப்போது பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனல் தான் மேக்ஸிமம் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபேவரட்டான யூடியூபர்ஸ்லாம் வந்து நான் டயர் ரேங்கிங் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் அப்புறம் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.